ஹலோ வீவர்ஸ், நான் ஜே லலிதா. இப்போது இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இந்த வீடியோ எது சம்பந்தப்பட்டது என்றால் பாடல்கள் சம்பந்தப்பட்டது. பாடல்கள்னால் இந்த சேனலை நான் ஏன் திறந்துருக்கேன்னா, இது புது சேனலு. இப்போ இதுக்கு பிறகு தான் நான் வீடியோ ஒன்று பாடி பாடி அதை இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ண முடியும். இப்போதைக்கு இன்றைக்கி பாட்டு இல்லை, ஆனால் பாடல்கள்லாம் யாரோட பாடல்கள்னால், அதாவது நான் இப்போ இந்த சேனலில் பாடவிருக்கிற பாடல்கள் எந்தெந்த நடிகரோடன்னு இப்போ நான் சொல்லிடுறேன். ஓகே, 3 நடிகர்கள். அதில் 1வது 2வது 3வது 3 பேர் இருக்காங்க. அவங்களோட பாடல்களை நான் பாட போகிறேன். எந்த நடிகர்கள்னால் எம்ஜிஆர் தெரியும்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர். மக்கள் திலகம் எம்ஜிஆர்னா உலகம் முழுவதுமே தெரியும். எம்ஜிஆர்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும். எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு பேர். ஆனால் உலக அளவில் தமிழர்களுக்கு தெரியறது எம்ஜி ராமச்சந்திரன்னா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு தெரியும், பட சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு. ஆனால் பெரும்பாலும் எல்லாத்துக்குமே எம்ஜிஆர்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, எம்ஜிஆர். இவரோட பாடல்களை நான் இந்த வீடியோவில் பாடவிருக்கிறேன். இப்போ இல்லை, பிறகு. ஓகே, இன்றைக்கி அதாவது முன்னுரைனா இந்த வீடியோ நடக்கிறேன்ல, இந்த வீடியோவுக்கு முன்னுரை பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் முன்னரே இந்த சேனல் தொடங்க போகிறேன்ல, அதனால் என் கருத்துக்களை இந்த வீடியோவில் இப்போதைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இது எம்ஜிஆர். ஓகே, சொல்லிட்டேன். 2வது யார்? ஜெய்சங்கர்னா ஐயோ, அவரோட பாடல்களை நான் உருகி 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 கேட்பேன். அந்த அளவுக்கு என் மனசில் நிலைத்து நின்றவர் ஜெய்சங்கர். அவர் பாடல்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடிகர், ஆக்டர் ஜெய்சங்கர் அந்த காலத்தில் உள்ளவர். அவர் ஜெய்சங்கர் 60, 70, 80 கூட நடிச்சிருக்காரு. அவரோட பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பாடல்களையும் இதில் நான் பாடவிருக்கிறேன். ஓகே, பாடல்கள் இந்த 3 நடிகர்களில் எந்தெந்த பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பாடல்களை எல்லாம் இந்த யூடியூப் சேனலில் எம்ஜிஆர், ஜெய்சங்கர், சிவாஜி, இந்த 3 நடிகர்களோட பாடல்களை இந்த சேனலில் நான் பாடவிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 3 பேரோட பாடல்களை நான் இந்த யூடியூப் சேனலில் பாடவிருக்கேன். இந்த நடிகர்களுக்கு பாடப்பட்ட பாடல்கள் யாவும் நிறைய பின்னணி பாடகர்கள் பாடியிருக்காங்க. ஓகே, ஸோ இது இந்த நடிகர்களோட பாடல்கள் எல்லாம் ஆண்கள் பாடும் பாடல்கள். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஆண்கள் பாடும் பாடல்கள்லாம் நான் பெண்ணு இல்லை, பெண் பாடுற மாதிரி அவங்களுக்காக பாடப்படுற பாட்டை நான் பாட போகிறேன், பெண் பாட போகிறேன். ஸோ அந்த இப்போ என் வீடியோ யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க பாடல்களை தான் பாடுவேன். ஆனால் நான் பெண்ணு பாடுற மாதிரி இருக்கும், நான் தான் பாட போகிறேன். ஓகே, பரவாயில்ல, பாடலாம். அதுக்கு என்ன, நம்மளுக்கு விருப்பப்பட்ட பாடல்களை நம்ம யூடியூப் சேனலில் பாடலாமா? அது தவறு இல்லையே. ஆனால் இசை இருக்காது, இசை இல்லாமல் இந்த பாடல்கள் எல்லாம் ஏன் யூடியூப் சேனலில் இருக்கும், எல்லோரும் பார்க்கலாம். ஸோ இசை இல்லை, இசையை கொண்டாந்து நான் இந்த மியூசிக்கெலாம் போட்டு அது பண்ணோன்னா அதுக்கு பெரிய குரூப்பு வேணும். நான் எனக்கு முடிஞ்சது தான் நான் பண்ண முடியும் ஒண்டி. ஸோ வயசு 71 வயசு, என்னத்தை நான் மியூசிக்கெலாம் போட்டு நான் பாட்டு பாடுறது? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் யூடியூப் சேனலில் பாடுறேன். பாருங்கள் வீவர்ஸ், பிடிச்சிருந்தா என் சேனல் வீடியோ வரும், பிறகு போடுவேன், ஒன்று போடுவேன். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். என் வீடியோவை லைக் பண்ணினதோட
சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிறகு காமெண்ட்ஸ் அனுப்புறதுனா அனுப்புங்க, தவறு இல்லை. காமெண்ட்ஸ் அனுப்புனா நல்ல வார்த்தைகளில் அனுப்பணும், எனக்கு அதுதான் வேணும். இந்த பேட் காமெண்ட்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது, நான் அப்புறம் டிலேட் பண்ணிடுவேன். நல்ல காமெண்ட்ஸாக அனுப்புங்க. அதுதான் வந்து நான் இப்போ லலிதா எதிர்பார்க்குறேன். ஓகே, தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பாட்டு என்னென்ன பாட்டு எப்பப்போ பாடுறோம்னா எல்லாம் வரும். இந்த 3 நடிகர் எம்ஜிஆர், ஜெய்சங்கர், சிவாஜி, நான் என்னென்ன பாட்டு பாட போகிறேன்னு நீங்கள் பாருங்கள். நான் அழகாக பாடுவேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள், ஓகே, ஒரு 16 வயசு வச்சுக்கோங்க. 16 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். இந்த 80s கேட்பேன். 50ஸ்லேருந்து 80s வரைக்கும் எனக்கு பிடிக்கும். பாடல்கள் எல்லாமே பிடிக்கும். 80ஸ்க்கு மேலே நான் வந்து படங்கள் பார்க்குறதில்ல. 90s, 2000, 2010, 2020 இதெல்லாம் இந்த படங்கள்லாம் வந்து நான் வந்து அதிகம் பார்க்குறதில்ல, பார்க்க முடியல. வயசாச்சு, சீக்கு வேறு, காலெலாம் வலியாக கிடக்குதா, நரம்பு வலி 2 கால்லையும். ஸோ உட்காரவும் முடியாது, வயிறு வலியும் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், படங்கள் பார்க்குறதில்ல. ஸோ இப்படி இருக்குது என்னோடய நிலமை. ஆனால் பழைய பாடல்கள்லாம் நினைவு இருக்குது. 80s பாட்டு ஓகே, 80s எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இவ்வளோ தான். எம்ஜிஆர், அவர் ஒரு மாபெரும் நடிகர். எம்ஜிஆர் மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல், பாரி வழங்கும் வள்ளல், கொடை வள்ளல். அவர் எம்ஜிஆர் எவ்வளவோ சிறப்புகள் எம்ஜிஆருக்கு இருக்குது. ஜெய்சங்கருக்கு வந்து ஜெய்சங்கரை வந்து பாடல்களுக்காக விரும்பி கேட்ட மக்கள் அதிகம். குறிப்பாக யாரை சொல்லுவாங்க? பெண்கள் தான் இவர் ஜெய்சங்கரோட அதிகமான ரசிகர்கள் உலகம் முழுவதும். அந்த காலத்தில் தொட்டு தொட்டு பாடவா, தொடர்ந்து வந்து பாடவா, கட்டி கொண்டு பாடவா, கண்ணம் பாட்டு பாடவா, தொட்டு தொட்டு பாடவா. இது ஜெய்சங்கர் பாட்டு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, பாடல்களுக்காக தான் நான் வந்து ஜெய்சங்கர் பாடல்களை வந்து ரொம்ப விரும்பி கேட்டனே தவிர நடிப்பு இல்லை. ஜெய்சங்கர் நடிப்பு வந்து எனக்கு பிடிக்கலன்னு இல்லை, நடிகரோட பாடல்கள் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நடிகரோட படங்களும் பிடிக்கும். படங்களும் எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் அதிகம் பார்த்ததில்ல ஜெய்சங்கர் படங்கள். நான் அதிகம் பார்த்ததில்ல. ஏதாவது யூடியூப்பில் பார்த்துருக்கேன், அதில் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது. ஜெய்சங்கர் படங்களை நான் பார்த்ததில்ல, பாடல்கள் கேட்டிருக்கேன். நான் ரேடியோ இருக்கும்ல, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ரேடியோ இருக்கும்ல. எனக்கு அந்த காலத்தில் ரேடியோ இருந்திருக்குது. சரி, நான் கேட்டிருக்கேன், ஆனால் அதிகம் கேட்க முடியாது. ஓகே, அந்த சமயத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு படிப்பு முடிச்சதுமே வந்து பாடல்கள் ரொம்ப கேட்குறது இல்லை. ஆனால் கேட்பேன். ஆனால் நினைவிருக்கிற பாடல்கள்லாம் வந்து மனசில் வச்சுக்குவேன். இன்னும் வரைக்கும் எனக்கு இருக்குது. 70, 80 கல்யாணம் பண்ண பிறகு கூட நான் வந்து பாடல்களை கேட்டிருக்கேன். ரேடியோ இருக்கும் எனக்கு. பொன்மன்ன மாலையில் நீ தொடும்போது எண்ணத்தில் என்ன சுகமோ, இன்பத்தின் அறிமுகமோ, இன்பத்தின் அறிமுகமோ. ஜெய்சங்கர் பாடுவார் இந்த பாட்டை. யார் கூட? கௌசல்யா கூட வரவேற்பு படத்தில் பாடுவார். ஐயோ, இவர் ஜெய்சங்கர் பாடல்கள் இதில் ஏன் வந்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இவங்க 2 பேர் பாடல்களை வந்து இந்த என்னோட முன்னுரை இப்போ இந்த சேனல் தொடங்க போகிறோம்ல, இதில் ஏன் நான் பாடலைன்னா, எனக்கு பிடிச்ச நடிகர் வந்து எனக்கு பிடிச்ச பாடல்கள், அதே சமயம் நடிகர் யாருன்னா ஜெய்சங்கர். ஓகே, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன்.
இந்த படத்தில் அவருக்கு துணியை அந்த பாட்டு காட்சியில் பாடுறவங்க யாருன்னா எல் விஜயலட்சுமி வந்து பாடல்களை பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுற ஒரு பெரிய நடிகை. படத்தில் நடிச்சும் இருக்காங்க. ஆனால் பாடல்களுக்காக புகழ்பெற்ற நடிகை வந்து எல் விஜயலட்சுமி. அந்த அம்மா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒண்டியாக பாடுறதும் பிடிக்கும். அவங்க மட்டும் ஒண்டியாக வந்து படத்தில் பாடுறது வந்து கொஞ்சம் குறவு தான் பாடல்கள். ஆனால் நடிகர்களோடு சேர்ந்து பாடின பாட்டு அதிகம். யாரு கூட? ஜெய்சங்கர் கூட. சாரி, சளி பிடிச்சிருக்குது, அதனால குரல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. சளி பிடிச்சிருக்குது, அதனால சரியாக பேச முடியல. ஓகே, பாட்டு பாடுவேன். நான் சுடுதண்ணி குடிச்சிட்டு பாட்டு பாடணும்னா நல்லா கிளியராக இருக்கும் வாய்ஸு. சுடுதண்ணி நான் குடிக்கல, இப்போ அப்படியே வந்து உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜெய்சங்கரோட பாட்டுன்னா ஐயோ எனக்கு உயிர். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு ஜெய்சங்கரை வந்து இந்த உலகத்தில் பிறந்து அவரோட பாடல்களை வந்து எத்தனை ஜென்மம், 7 ஜென்மம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அவரோட பாடல்களை வந்து நான் கேட்டு நான் சந்தோஷப்படணும், மனசு குளிரணும், அதுதான் நான் வேண்டிக்கிறது. அவர் ஓகே, இவ்வளோ தான். வேறு என்ன சொல்கிறதுக்கு? இன்னொன்று, சிவாஜி கணேசன். எம்ஜிஆரை பற்றி சொல்லிட்டுனா, ஜெய்சங்கரை பற்றி சொல்லிட்டுனா, அடுத்தது யார்? சிவாஜி கணேசன் வந்து அந்த நடிகர் மாதிரி உலகத்தில் தமிழ் நடிகர்கள் யாருமே நடிக்க முடியாது. எம்ஜிஆரால் கூட சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்க முடியாது. சிவாஜிக்கு நிகர் சிவாஜி தான். சிவாஜி கணேசன் மாதிரி எவருமே நடிக்க முடியாது. சிவாஜி யார்? ஒரு நவரச திலகம்னா எல்லா பாகங்களையும் ஏற்று நடிக்கிறவர். சிவாஜி கணேசன் வந்து 9 வேடத்தில் நடிச்சிருக்காரு நவராத்திரி படத்தில். அது மட்டும் இல்லை, சிவாஜி கணேசன் வந்து ஒரு பெரிய மாபெரும் நடிகர் மட்டும் இல்லை, நல்ல விஷயங்களை படங்களில் மக்களுக்கு எடுத்து சொல்கிறார் சிவாஜி கணேசன். அவர் பாடல்களும் எனக்கு பிடிக்கும், சிவாஜி கணேசனோட நடிப்பும் எனக்கு பிடிக்கும். சிவாஜி கணேசன் படங்கள் எவ்வளவோ பார்த்துருக்கேன் நான், எல்லாம் நினைவில் இருக்குது. ஆனால் பாடல்கள்னு சொல்லப்போனால் யாரோட பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஜெய்சங்கர், 2வது எம்ஜிஆர், 3வது யார்? இவர் சிவாஜி கணேசன். ஓகே, சிவாஜி கணேசன் பாட்டு வந்து எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச நடிகர் அவர் பாடல்களும் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த சிவாஜி கணேசன் பாடல்கள், ஜெய்சங்கர் பாடல்கள், எம்ஜிஆர் பாடல்கள், இவங்களோட பாடல்கள்லாம் நான் இந்த யூடியூப் சேனலில் பாடவிருக்கிறேன். இப்போ இல்லை, பிறகு ஒன்றா பாட்டு பாடி நான் வந்து அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்பில். தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள். இன்றைக்கி வந்து எந்த ஒரு பாட்டும் வீடியோவும் நான் வந்து எடுக்கலை. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, இந்த வீடியோ தான் நான் யூடியூப்பில் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, என் சேனலுக்கு வந்து நான் முதல்ல ஸ்பீச் பண்ணுற முன்னுரை. ஓகே, இவ்வளவு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். ஜெயலலிதா இதனுடன் வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் பாய்.